செங்கம் தொழில் மக்களே ஒற்றுமை மற்றும் கலைஞருடைய ஒளிவு மேலான அன்பு வழங்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னைக்கு செங்கல் ஒற்றுமை கலைஞருடைய சிலையை கண்டு வைப்பதில் நாம் மிகுந்த பெருமை அடைகின்றோம். இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் தேர்ந்தெடுக்கின்ற கலைஞருடைய 3வது பெயரை சிலைகள் இதற்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாநகரத்தில் ஒரு சிலையும் போர்வரை சட்டமன்றத்தில் ஒரு கலைஞர் திருவுருவ சிலையையும் திறந்து வைத்திருக்கிறார். அந்த வகையை பெற்றேன். இப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலைஞர் சிலை தொடர்ந்து திறந்து வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு தந்து வருகின்ற மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் வேலுவர்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், ஊரகத்துறை நிர்வாகிகளுடைய பயிற்சி கூட்டம் என்ற தேர்தல் மாநாடு, அதன் பிறகு கலைஞர் பன்முகத்து மையம் திறப்புகிறார். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக ஒன்று குறையாமல் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் உங்களுடைய நல்ல பொறுப்பாளர்கள் வேண்டுமென்றவர்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய எதிர்ப்பை பார்க்கிறேன். காலையில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நன்கு பொருந்திருக்க வேண்டும், சிறப்பு நன்கு பொருந்திருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்றைக்கு கலைஞர் சிறப்பு சிலை போடுவதாக உங்கள் உண்மையிலேயே அனுமதியை தெரிவித்துக் கொள்கின்றனர். இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலும் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக தேடினாலும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இன்றைக்கு மாணவர்கள் கூட்டம் நடத்தும் போது எங்களுடைய இளைஞர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி அமைக்கப்பதற்கு அளித்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து செலுத்தினார். இன்னைக்கு இதற்கு இந்த மாவட்டத்தில் போனாலும் இது சொல்லி இளைஞர்களுக்கு பரிசீலனையை நான் பெற்றிருக்கிறேன். இந்த நேரத்தில் இளைஞர் இறக்கத்திற்கு 50 லட்சம் ரூபாயை தாராளமாக கொடுத்த அந்த பேரில் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் அவர்களை அழைக்க வேண்டும், பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டத்திற்குரிய அனைத்து தொழில்களையும் கல்வி செய்ய கல்வி வேண்டும். இப்பொழுதுதான் 3 தொழில்களை முடிச்சிருக்கிறீங்க. இன்னும் 5 தொழில்கள் இருக்கிறது. ஒருவருக்கு சிலைக்கும் ஒருவர் மேலும் அழைக்க வேண்டும். அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று ஒத்துழைக்க வேண்டும். இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு ஊர். இந்த பகுதியை சுற்றி எல்லா ஊர்களிலையும் நடத்தல் வழிபாடு அப்படின்னு சொன்னாங்க. அதையே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வழிபடுகிறார்கள். ஊரையும் ஊர் மக்களையும் பாதுகாப்பதற்காக போரில் உயிர் தியாகம் செய்தவருடைய வீரத்தையும் நிலையையும் போன்றே நடுத்தல்கள் அமைக்கப்பட்டன. சங்கத்தில் நடுத்தல் முதலீடு வேடியப்பன் என்று அழைப்பது மாவட்டத்தில் நிறைய வேடியப்பன் பேர் சொல்லுவாங்க. இது எதை முடித்தது என்றால் செங்கம் பகுதி மக்கள் ஊருக்காக உழைத்த வீரர்களையும் தலைவர்களையும் இன்றைக்கும் மனதில் எண்ணிக் கொண்டு போற்றப்படுவது செங்கம் மக்கள் என்பதை உணர்த்துகின்றது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிறப்பான செங்கத்திற்கு வருகின்றது எங்கள் கூடுதல் பெருமை. அன்றைக்கு ஊருக்காக உழைப்பவர்களுக்காக செங்க மக்கள் இடத்தில் வைத்து போட்டுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காக உழைத்த தலைவர்களுக்கு உள்ளூர் சிறுமையை அமைத்து போட்டிருக்கின்றனர். நடிகர்களுடைய இளைஞர்கள் கைகளாக வெளியும் வாங்கும் வேண்டி மக்களை பாதுகாத்தார்கள். நம்முடைய ஒற்றுமை கலைஞர்கள் கையில் பேனாவையும் புத்தகத்தையும் வைத்து தமிழ்நாட்டு மக்களை காத்து வந்தார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் கலைஞருடைய சிலைகளை நாம் பிரித்துள்ளோம். கலைஞருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டிலும் கொண்டு சேர்க்கிறோம் என்று பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் கலைஞருடைய சிலைகளை நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், நாளின் உரிமைகளை கொடுக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்ச்சி வர வேண்டும் என்றுதான் கலைஞருடைய சிலையை ஒவ்வொரு தலைவரையும் நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கலைஞர்களே தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய கழக தலைவர்கள் முதலமைச்சர்கள் ஏராளமான திட்டங்களை கொடுத்து வருகின்றனர். ஆட்சிக்கு வந்த தலைவர்கள் கூட முதல் கைவிட்டு 15 கையெழுத்து அதுதான் முதலினுடைய விடியல் பயணித்திருக்கிறது.
மாதம் 1000 ரூபாய் அரசு பணியில் படித்து எந்த கல்லூரியை போய் செய்யலாம், தனியார் கல்லூரியாக இருந்தால் 2 ரூபாய்க்கு படிக்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் தமிழ் முதல்வர் திட்டம் ரூபாய் கணக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் வெளியே பண்ணிருக்காங்க. அதே பள்ளிகள் குழந்தைங்க அதிகமாக பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிக்கிறது பள்ளிகள் முதலமைச்சர் ஒரே காலை உணவு திட்டம் இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 22 மாதங்களாக மாதந்தோறும் 1000 ரூபாய் ஒரு முறையே 15 லட்சம் மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சாங்க, சில மகளிர் போயிடுச்சு. இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிச்சார், 15 தமிழ்நாடு முழுவதும் கேம்பு. இந்த கேம்புகளில் யார் யார் என்ன பண்ணுறீங்களோ அவருக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்களா, அது சரிபார்க்கப்பட்டு செய்யும் 17 அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும். இப்படி தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு, மகளிருக்கு, மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்களெல்லாம் தமிழ்நாடு முன்னேறுகிறது. இது பிடிக்காம தான் எப்படியாவது தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்க, சீரழிக்கலாம் என்று முயற்சி செய்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் நீங்களுக்கு கைவிட மாட்டீங்க. அதற்காகத்தான் உங்களுடைய திட்டங்கள் கூட பிஜேபி மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள திரும்பி பார்க்கிறாங்க. மக்கள் எண்ணிக்கையை குறைச்சு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமையை குறைக்க முயற்சிக்கிறாங்க. நிதி உரிமையை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. புதிய கல்வியை ஏற்றுக்கிறாங்க. கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய 2500 கோடியை கொடுத்து ஒன்றிய அமைச்சரே சொல்றாங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு, நம்மளுடைய புதிய கல்வித்துறையை கொண்டு வருகிறீங்களா, நீங்க போட்டு தரலாம் கொடுக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு பார்க்கிறீங்க. அது மட்டும் இல்ல, குழந்தை திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு பார்க்கிறீங்க. 2000 கோடி இல்ல, நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் உங்களுடைய புதிய கல்வித்துறையை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இந்தியாவிலே தைரியமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய இதெல்லாம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் கொடுக்கின்ற இந்த அச்சமத்திற்கு அதிகாரத்தினால்தான் எடுத்து இந்தியாவிலே கொண்டுவரக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் என்ற நம்முடைய முதலமைச்சர் வருகின்றனர். முக்கியமாக தமிழ்நாட்டுடைய மண் மொழி மாநிலம் காக்க ஓரளவு தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர் வருகின்றார். இந்த ஓரணியை தமிழ்நாடு முன்னெடுப்பு போனால் இன்றைக்கு தொடங்கி 10 நாட்கள் ஆச்சு. இந்த 10 நாட்களில் ஒரு கிட்டத்தட்ட 1,000 உறுப்பினர்களாக நம்முடைய நாடு முன்னேற்ற கழகத்துக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் சேர்த்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர் சொல்லியிருப்பார், ஓரணி என்றால் வேறு அணிகள் எதுவும் தமிழ்நாட்டை அசைக்கக்கூடாது முடியும். குறிப்பாக டெல்லியில் இருந்தவர்கள் ஆதிக்கவாதிகளை நம்மால் தடுத்து முடியும், தடுத்து வேண்டும். இன்னைக்கு அனைவரும் கூட்டு அமைச்சர் உண்டாக்குவாங்க. அந்த கௌரவ கூட்டணியை கூட்ட வேண்டிய கடமை நாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. 2024 தமிழ்நாட்டுக்கு எதிரான அடிமைகள் பாசிசம் நாம் உணர்வோட இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய சுதந்திரத்தை காப்பாற்ற பாதுகாக்க 2026 கழக ஐடி 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி அமைச்சு நம்முடைய தலைவர்களை மீண்டும் 2வது முறையாக தொடர்ச்சியாக கழகத்தை 2வது முறையாக ஆட்சி காட்டில் அபத்தம் கொண்டுள்ளார். இருக்கக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய மக்கள், செல்வ மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு பார்க்கும்போது நிச்சயம் சங்கத்தில் உதவி செய்தி முடிக்கப்பட திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதிகளில் போலீஸ் வெற்றியை வழங்க வேண்டும். அதை நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் நம்புகின்றேன். அதற்கான உறுதியை இங்கே செயலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இளைஞர்களுக்கு முன்னால் நாம் அனைவரும் அந்த சபதத்தை ஏற்க வேண்டும். கலைஞர் காட்டிய வழங்கல் தலைவர் தலைமையில் தமிழ்நாடு போராடும்